ஈவினிங் டைமில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா உளுந்து களி தான். அதுக்கு ஒரு சேம் ரேஷியோலையே உளுந்தும் பச்சரிசி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நம்ம ட்ரை ஆகிறதுக்கு வச்சிடலாம். இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் களி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நான் வந்து தண்ணி விட்டே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா அரைப்பட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா அடிகனமான பாத்திரம் வைக்கணும். நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி அது குக்கர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா இப்போது நம்ம தண்ணி நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை உள்ளே ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்ட நல்லா திக்காகி வந்துகிட்டே இருக்கும். கைவிடாமல் கிண்ட வேண்டியது இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து சீனி ஆட் பண்ணிக்கிறேன். கற்பட்டியில் வெல்லம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா குக் ஆகிடுச்சாங்கிறது நமக்கு வாசம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் நல்லா கிண்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சுன்னா சூப்பராக களி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னுமே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு இதை சர்வ் பண்ணிவிட்டேன். பாப்பா நல்லாவே சாப்பிட்டா. குட்டி பாப்பாவுக்கு ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான் வாயில் வச்சு காமிச்சேன். அவளுக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் சீனி போட்டிருந்ததுனால கொடுக்கல குழந்தைக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.